இந்த 3 பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. நல்ல டேஸ்ட்டான காரசாரமான சட்னி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்கும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னியை நம்ம செஞ்சோன்னா அன்னைக்கு வழக்கமாக சாப்பிடக்கூடிய அளவை விட அதிகமாக கேட்பாங்க. வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹிராசமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான இந்த 3 பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 15 வரமிளகா. இது காரம் கம்மியாக உள்ள மிளகா, அதனால நான் இன்றைக்கி 15 சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பெரிய தக்காளி, ஒரு பெரிய சைஸ் பூண்டு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்தாகணும். அப்போ தான் இந்த சட்னியோட அசல் சுவையை நம்மளால் உணர முடியும். அதனால் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1 நிமிஷம் போல் இந்த சட்னியை வதக்குனா போதும். லேசான அந்த பச்சை வாசம் சட்னியில் இருக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ரொம்ப அதிகமாக வதக்கிடக்கூடாது. சரியாக 1 நிமிஷம் வதக்குனாலே போதுமானது. இப்போ வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம இதை அரைச்சி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான காரசாரமான கார சட்னி தயாராகிடுச்சிங்க. இந்த சட்னியை நம்ம தாளிக்கலாம் தேவையில்லைங்க. நல்லெண்ணெயை அப்படியே டைரெக்டாக நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் நல்ல காரசாரமான சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.